சென்னை டிராஃபிக்கை நினச்சா பயமாக இருக்குது. வெளியில் போயிட்டு வர்றதுக்கே யோசனையாக இருக்குது. 15 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. இதில் தண்ணி லாரி வேறு. தண்ணி லாரியெல்லாம் யார் கையில் இருக்குது? எல்லாமே இந்த ரூலிங் பார்ட்டி, எல்லாமே இந்த ஆளும் கட்சி மந்திரிகள் கிட்ட தான் இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000லேருந்து 30,000, ஒரு நாளைக்கு 3000 தண்ணி லாரியை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்காக தண்ணியை சப்ளை பண்ணுறாங்க. தேவையா இது? அதுக்கு பதிலாக நம்ம அழகாக அந்த குழாயெல்லாம் இணைச்சி அந்த குழாய் தண்ணியை தேவையில்லாமல் எல்லா இடத்துக்கும் தண்ணி லாரி அனுப்பி, அவ்வளோ பெரிய தண்ணி லாரி, ஒரு லாரி தண்ணிக்கு 2500 ரூபாலேருந்து 3000 ரூபா 4000 ரூபா ஆகுது. அந்த இடத்த பொறுத்து இருக்குது. ஸோ இவ்வளோ பணமும் யார்கிட்ட போகுது? எங்கே போகுது? ஏன் போகுது? முதல்ல நம்ம டேக்ஸ் கட்டுறோம்ல, அந்த டேக்ஸ் பணத்தை வச்சு அந்த ஏரி தண்ணியெல்லாம் ஒவ்வொரு ஏரியாலையும் ஏரி இருக்குது. அந்த ஏரியெல்லாம் பாதுகாப்பாக வச்சு அந்த தண்ணியெல்லாம் மக்களுக்கு உபயோகப்படுத்தலாம். இல்லைன்னா மழை தண்ணியை சேமித்து மழை தண்ணியும் மக்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யாமல் பஸ் ஷெல்ட்ரு கட்டுறாங்க. அந்த பஸ் ஷெல்ட்ருக்கு கணக்கு காட்டுறாங்க 2 கோடி 3 கோடின்னு. அது 2 லட்சம் 3 லட்சம் கூட வராது. இந்த பணத்தை எல்லாம் என்ன, இதெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் யாருமே இல்லை. எப்போ தான் இதெல்லாம் நம்ம விழிப்படைஞ்சு இதெல்லாம் கேட்க போகிறோம்? நம்ம பணம், நம்ம வசதி, நம்மளுக்கு வசதியே இல்லாமல் பண்ணிட்டு நம்ம இப்படி தெருவாக அலைஞ்சு தண்ணிக்காக அலையிறது நியாயமா? இவ்வளோ செழிப்பாக எல்லா வளங்களும் இருக்கிற நம்ம நாட்டில் இப்படி நம்மளை தேட விடுறாங்க, இப்படி அலைய விடுறாங்க. இப்படி ஐந்தாம் தமிழர் சங்கம் பூசை அனைத்து கடவுள்களுக்கும் சிறப்பாக